வந்தீங்கன்னா தங்கச்சி கையால சாப்பிட்டு தான் போகணும். அட சொல்லுங்க. ஆமாண்டா, அதான் தங்கச்சி சொல்லுதுல, இனிமே இங்க வந்தீனா தங்கச்சி கையால சாப்பிட்டு தான் போகணும். உட்காரு. டேய் பரவாயில்லடா, இருக்கட்டும்டா. டேய், ரோஜாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே. பாசமா இருந்தாலும் வெறுப்பா இருந்தாலும் ரோஜா எல்லாத்தையும் தடாலடியா தான் பண்ணுவா. அண்ணே, நீங்க முதல்ல சாப்பிட்டுட்டு அம்மா அப்பா ஊருக்கு கிளம்பிட்டாங்க, அவங்கள பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயிடுங்க. இவன் எப்படிமா வருவான்? இன்னும் 2 நாளைக்கு இவர் ஹோட்டலுக்கே வரமாட்டாரு. நீங்க தான் பொறுப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும். அட உங்களுக்கு தான் சொல்றேன், இன்னும் 2 நாளைக்கு நீங்க ஹோட்டலுக்கே போக கூடாது. என்னையே வேணான்ற? என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? ஜோசப் அண்ணே, நாங்க 2 பேரும் இன்னைக்கு சினிமாக்கு போறோம். அப்படியே வெளியே சாப்பிட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவோம். நாளைக்கு சாப்பிட்டு சினிமாக்கு போயிட்டு அப்புறமா பீச்சுக்கு போவோம். டேய், இந்த ப்ரோகிராம் பத்தி நீ என்கிட்ட சொல்லவே இல்லையாடா? ஹேய், எனக்கே இப்பதான்டா தெரியும். ஓஹோ, இனிமே ஆர்டர் போடுறது சிஸ்டரோட வேலை, அதுக்கு தலையாட்டுறது மட்டும்தான் உன் வேலையா? நீ எல்லாம் நல்லா வருவடா. வர மாப்ள, வர ரோஜா. போயிட்டு வரோம். வர ரோஜா, மாப்பிள்ளை நல்லா பாத்துக்கமா. சரிம்மா. வர மாப்ள, வர ரோஜா. டாடா. சரிடா, வந்துடுறோம். ரோஜா, டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டேன். நீ போய் சீக்கிரம் ரெடியாக கிளம்பலாம். சரிங்க. அன்புள்ள ரோஜாவுக்கு ரோஜா, என்னம்மா இன்னும் நீ ரெடி ஆகலையா? அது இருக்கட்டுங்க, எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றி வைப்பீங்களா? கண்டிப்பா. என்னன்னு சொல்லு. இப்போ நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம்ல, அதே மாதிரி தீபாவும் அவங்க புருஷனும் ஒண்ணு சேரணுங்க. அதுக்கு நம்மளால ஆன முயற்சி பண்ணுவோமே. அதுவும் அப்பா இல்லாத பொண்ணு, நாம தான் ஏதாவது செய்யணும். கண்டிப்பா செய்யலாமா? அவங்களும் நம்மள மாதிரி நிச்சயமா ஒண்ணு சேருவாங்க. சரி, நீ சீக்கிரம் ரெடியாக. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உட்காருங்க. டீ சாப்பிடுறீங்களா? இல்ல மேடம், வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. டைம் ஆயிடுச்சா? வழக்கத்தை விட சீக்கிரமா தானே வந்திருக்கீங்க. ஆமா மேடம், 2 பேரும் கோயிலுக்கு போலான்னு. நல்ல விஷயம்தான். சரி, போயிட்டு வாங்க. சரி மேடம். கோமதி, ஒரு நிமிஷம். புது கம்பெனி எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இல்ல மேடம், ரொம்ப பிளெக்சிபிளா இருக்காங்க, ரொம்ப மரியாதையா நடத்துறாங்க. முன்ன போன கம்பெனிலயாவது அன்டைம்ல கார் ஓட்டணும், ஷிஃப்ட்டுக்கு ஏத்த மாதிரி பிக்கப் பண்ணிக்கணும்னு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஆனா அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்ல மேடம். சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் எங்களுக்கு வேலை முடிஞ்சிருது மேடம். நம்ம மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க மேடம். எப்படி இவ்வளவு கிலோமீட்டர் ஆச்சு, பெட்ரோல்லாம் சரியா போட்டீங்களான்னு சந்தேகப்பட்டு கேள்வியெல்லாம் கேட்கறது இல்ல மேடம். டிரைவர் தானேன்னு பார்க்காம கம்பெனி கேண்டீன்லயே சாப்பிடுறதுக்கு டோக்கன் கூட கொடுத்திருக்காங்க. நிஜமாவே இது நல்ல விஷயம்தான் மேடம். எங்க 2 பேருக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தனியா ரூம் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி அமையறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். இதுக்கெல்லாம் பிரபாகர் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் ரெக்கமெண்ட்ல போனதுனாலதான் எங்களை இந்த அளவுக்கு மரியாதையா நடத்துறாங்க. மேடம், கோயிலுக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்பட்டுமா? நீங்க வரோம் மேடம். வாடி. உன்கிட்ட பாஸ்புக் எடுத்துட்டு வர சொன்ன, எடுத்துட்டு வந்தல்ல? என்னாச்சு? கிளம்புறப்ப நல்லா தானே வந்த, இப்ப என்னாச்சு உனக்கு? நானும் தங்கச்சி வேற வீடு பாத்துக்கிறேன்டி. இனிமே நம்ம ஒன்னா இருந்தா சரி வராது. ஏய், என்ன விளையாடுறியா? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த? வீட்ல அம்மா ஏதாவது சொன்னாங்களா?
சொல்லுடி, அம்மா உன்னை ஏதாவது சொன்னாங்களா? அவங்க என்ன சொன்னாலும் அது எனக்கு தப்பாவே தெரியாது. மோகனோட அம்மாவை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. என்னடி சொல்ற? மோகன் அம்மா வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமா, நான் வந்தது தெரிஞ்சதும் அவங்கள ரூம்குள்ள கூட்டிட்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்கள வாசல்ல நிக்க வச்சு பேசி அனுப்பியிருக்கலாம். அப்புறம் எதுக்கு அவங்கள வீட்டுக்குள்ள விட்டாங்க? அவங்க அப்படி பண்ணதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ஏன் அம்மா இப்படி பண்றாங்களோ? நான் அன்னைக்கே மோகனை பத்தி பேச்சு எடுக்காதன்னு சொன்னேன். அதோட விட்டுருப்பாங்கன்னு நினைச்சேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்களுக்கு தான் மோகன் அம்மாவை பார்த்தாலே பிடிக்காதே, எப்படி உள்ள விட்டாங்க? எல்லாம் நம்மளை பத்தி பேசுறதுக்கு தாண்டி. இந்த ஒரு விஷயத்துல 2 பேருக்கும் ஒத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற? நீ பிரபாவோட சேரணும்னு உங்க அம்மா நினைக்கிறாங்க, நான் மோகனோட சேரணும்னு அவனோட அம்மா நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு தான் 2 பேரும் கூடி பேசிருக்காங்க. மோகனை விடு, நம்ம அம்மாவுக்கே நான் மோகனோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இன்னும் இருக்கு. அத பத்தி அன்னைக்கே பேசினாங்கல்ல. இப்ப அவன் அம்மாவையே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வச்சு பிளான் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. நான் இங்க இருக்கிறதுனால தானே அவங்க இப்படி பண்றாங்க. நான் எங்கேயாவது போயிட்டேனா? ஏய், அவங்களுக்கு பயந்து நீயே வீட்டு விட்டு போற? இது வேற என்னடி பண்ண சொல்ற? மோகனை பத்தின பேச்சு எடுத்தாலே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் திருந்திட்டானமா நான் அவன் கூட சேர்ந்து இருக்கணுமா? அன்னைக்கு மாமா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு சரியா தாண்டி பேசினாரு. அதை மீறி அவங்க எப்படி வந்தாங்கன்னு தான் எனக்கு புரியல. நான் உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் தொலை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனாலதான் நான் வேற வீடு பாத்துட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். பாரு, நீ வீடு மாதிரி போனாலும் அங்க வந்தும் இதே தான் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு இது கிடையாது. அதுவும் இல்லாம தங்கச்சி கூட்டிட்டு நீ எங்கடி போவ? உன்னை தனியா விட என்னால முடியாது. அந்த நினைப்பே மறந்துடு. வேற என்ன என்ன தாண்டி பண்ண சொல்ற? அவங்க தினம் தினம் வந்து என் பிள்ளைய ஏத்துக்குன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பாத்துக்கிட்டு நான் பொறுத்துட்டு இருக்கணுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுடி. எதுவா இருந்தாலும் என்ன நடந்தாலும் நீ என் கூட தான் இருக்கணும். தனித்தனியா பிரிச்சுட்டா உன்னையும் என்னையும் மாத்திடலான்னு கூட அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதுக்கு நீ பலியாடாத. நம்ம எப்பவும் போல ஒன்னா இருப்போம்டி. ஒன்னா இருந்தாதான் அவங்களெல்லாம் சமாளிக்க முடியும். இனிமே எங்க அம்மாவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன் விஷயத்துல தலையிடாம நான் பாத்துக்கிறேன். போதுமா? மேடம், ஒரு நிமிஷம். நாம என்ன பண்ண போறோங்கிற விஷயத்த அவன்கிட்ட சொல்லிடாதீங்க. அவன் கான்ஷியஸ் ஆயிட்டானா அப்புறம் மனசை மாத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, நீங்க வாங்க. இவன் தான் டாக்டர், போய் பாருங்க. 2 சேர் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ஹலோ தமிழ், ஐ எம் டாக்டர் அவினாஷ். ஓகே தமிழ், நீங்க சேர்ல உட்காந்துக்கங்க. எதுக்கு? உங்க ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணதா? டாக்டரே, நீ வெக்கமா இல்லை உனக்கு? பிஸ்கெட் போட்டா ஓடி ஒரு நாய்க்குட்டி மாதிரி பணத்துக்காக ஓடி வந்திருக்கிறிய. உன் தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை வேணா? டேய், உன் லெக்சர்லாம் அப்புறமா வச்சுக்கோ. ஒழுங்கா அவர் சொல்றத செய், இல்லனா அடிபட்டே செத்துருவேன். மேடம், கூல் டவுன். அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். இத பாருங்க தமிழ், நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. நான் சொல்றபடி கேட்டாதான் உங்க உடம்பு குணமாகும். அதுக்கு அவசியமே இல்லை. என்னை இப்படியே விட்டுருங்க. இப்படியே விட்டா நீ செத்துருவடா. சரியா சாப்பிடாம எத்தனை நாளைக்கு நீ உயிரோட இருப்ப? மேடம், எமோஷனல் ஆகாதீங்க. நான் தான் அவரை பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. தமிழ், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். முரண்டு பிடிக்காம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. எழுந்துருங்க, எழுந்து சேர்ல உட்காருங்க. டச் பண்ண கொன்னுடுவேன். கூலா சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல? ப்ரூட்ல ஹேண்டில் பண்ணதான் கோஆபரேட் பண்ணுவீங்கன்னா நாங்க அதையும் பண்ணுவோம். இவரை சேர்ல உட்காருவீங்க. மேல கை வச்சு கொன்றுவோம் சொல்ல. வாய் மூடிட்டு உட்காரு.
மூச்சை இழுத்து விடுங்க. இங்க பாருங்க, வாய் நல்லா தருங்க. நல்லா. எங்க நீங்க டாக்டர் தானே? அவன் இல்லீகல் அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. நீங்க அவளுக்காக போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. போலீஸ் வந்து டாக்டர் வரைக்கும் அவளுக்கு சப்போர்ட் பண்றான்ற திமிர் ஆடிட்டு இருக்கா. உன்ன மாதிரி கிரிமினலுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான்னு அவளுக்கு சொல்லிருக்க வேண்டியதானே? இப்படி பணத்துக்கு விலை போயிட்டீங்களே. அதான் பணத்துக்கு விலை போயிட்டேன்னு தெரியுதுல்ல. அப்புறம் மூச்சை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. சைலண்டா இருங்க. இத பாருங்க தமிழ், வாழ்க்கையில நம்ம எப்பவுமே பிராக்டிக்கலா இருக்கணும். நீங்க நல்லா இருக்கணும்னா மேடம் என்ன சொல்றாங்களோ அது கேட்டு அதுபடி நடந்துக்கோங்க. அவங்க உங்களை சந்தோஷமா பார்த்துப்பாங்க. அவங்க தர சந்தோஷம் யாருக்கு சார் வேணும்? நான் செத்தாலும் சாவேனே தவிர அவ சொல்றது கேட்க மாட்டேன். நோ நோ நோ, அவ்வளவு ஈஸியா உங்களை சாகலாம் விட்டுற மாட்டோம். மேடம் சொல்றபடி நீங்க கேட்க வேண்டியது காலத்தோட கட்டாயம். இதுதான் நடக்கும். நான் அதுக்கு தானே வந்திருக்கேன். நல்லா புரியுற மாதிரி சொல்லுங்க டாக்டர். என்னைக்கு இருந்தாலும் இவன் சாருவை கல்யாணம் பண்ணிக்கணும். இது இவனோட தலை விதி. டேய், சும்மா சாரு சாருன்னு சொல்லி என்ன டென்ஷன் பத்தாத. என்னால அவன் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காளா? அவளால் நானும் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எங்க அம்மா டார்ச்சர் பண்ணதை தாங்க முடியாம நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா அப்பயும் மனசுல துளசி தான் இருந்தா. துளசி தான் என் பொண்டாட்டின்றது விதி. அதனாலதான் இவளை விட்டுட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்றது? சாரு கிட்ட நிலைமை எடுத்து சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா அதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்காம போயிடுச்சு. அதுக்குள்ள அவசரமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னொருத்தி கைத்துல தாலி கட்டிட்டு என்னை விட்டு விலக வேண்டித்தானே. அதை விட்டுட்டு இன்னும் ஏன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறா? நடந்த தப்புக்காக சாரு கிட்ட நான் மன்னிப்பு கூட கேட்டேன். அவளுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் மனசார ஆசைப்பட்டேன். அவள் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அவ அப்படி நினைச்சாளா? ஒரேடியா பிரிக்கணும்ல பார்த்தா. எங்களை பிரிக்கணுன்றதுக்காக நல்லவ மாதிரி நினைச்சு எப்படிலாம் டிராமா போட்டா. விட்டு இருந்தா துளசியை கொன்னே போட்டிருப்பா. ஏன் அவ பேச்சு கேட்டு நான் துளசியை டைவர்ஸே பண்ண போயிட்டேன். இதெல்லாம் யாரால? எல்லாம் உன் சாருவால தானே. உண்மையை சொல்லணும்னா சாருவால் நான் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கேன். அவங்க அப்பா என்னை கொல்லவே பார்த்தாரு. ஆனா அதையும் மீறி இன்னைக்கு நான் உயிரோடு இருக்குன்னா அது யாருக்காக? எல்லாம் என் துளசிக்காகத்தான். அவளால் நானும் துளசி எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் தெரியுமா? இப்ப கூட எனக்கு சாரு மேல கோவம் கிடையாது, அனுதாபம் மட்டும்தான் இருக்கு. அவ சீக்கிரமா குணமாகணும், இன்னொருத்தனை கல்யாணம் மட்டும் சந்தோஷமா வாழணும். அதான் என்னோட ஆசை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. ஓகே தமிழ், நீங்க இந்த அளவுக்கு சாரு மேல அனுதாபம் காட்டுறதே பெரிய விஷயம். முதல்ல இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கோங்க. அந்த இன்ஜெக்ஷனை முதல்ல சாருக்கு போடுங்க. அப்படியாவது அந்த பைத்தியம் சீக்கிரமா குணமாகட்டும். மேடம் மேடம் டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். இவரை பிடிச்சுக்கோங்க. என்ன இன்ஜெக்ஷன் இது? ஒண்ணும் இல்ல தமிழ், நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கல்ல. எனர்ஜிக்காக தான். பிடிங்க, நல்லா பிடிங்க. தேய்ச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே. டேய், நீ துளசி துளசி நீ எத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாலும் சரி, கடைசியில சாரு தாண்டா உனக்கு. நீ அவளோட தான் வாழ போற. ஏய், உனக்குலாம் அறிவே கிடையாதா? திரும்ப திரும்ப அந்த பண்டிகை வந்து நிக்கிற. சாரு என்ன தப்பு பண்ணாலோ அதே தப்பு தான் நீயும் பண்ணிட்டு இருக்கிற. ஆமாண்டா, எனக்கு என் சாரு வாழ்க்கை தான் முக்கியம். இதை சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? நான் துளசியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் இன்னொருத்தியோட புருஷன். என்ன பிரிச்சு சாருவோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறிய? உனக்கு அநியாயமா தெரியல? சாருக்காக இன்னொரு பொண்ணு வாழ்க்கை அழிக்கணும்னு நினைக்கிறிய? சாருக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா? தேவடா. சாரு உன்னால தானே இப்படி ஆனா, அப்ப நீ தானே அவளை சரி பண்ணணும். எவன் என் சாரு வாழ்க்கையை பறிச்சாலோ அவகிட்ட இருந்து தானே திரும்பி வாங்க முடியும். என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? இது ஒன்றும் அரசியல் இல்லம்மா, வாழ்க்கை. சாரு மேல உண்மையிலே உனக்கு அக்கறை இருந்ததுன்னா அவளை குணப்படுத்தி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வை. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சீப்பா நடந்துக்காத. டேய், எனக்கே அட்வைஸ் பண்றியா? துளசிய உன்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுங்கிற திமிர்ல தானே இப்படி எல்லாம் பேசுற. நான் பிரிச்சு காட்டுறேன், அவளை மறக்க வச்சு காட்டுறேன். டாக்டர் மேடம், இவனை முழுக்க உங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கோங்க. இவனை அடிங்க, ஓதுங்க, என்ன மெடிசன் வேணாலும் கொடுங்க. இவன் துளசிய மறக்கணும், சாருவை மட்டும் தான் நினைக்கணும்.
அதுக்கு மருந்து இருக்குல்ல? அட பாவி, அதுதான் இங்க வந்தியா? யோ, என்ன இன்ஜெக்ஷனை போட்டு தொலைச்ச சொல்லு. மேடம் நம்ம வெளியே போய் பேசுவோம். டேய் நில்லுடா, நில்லு. டேய் விடுங்கடா, விடுங்கடா. மேடம் அவனுக்கு நான் மெடிசன் கொடுத்துருக்கேன். அது எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதோட ரியாக்ஷன் தெரிய எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 1 hour ஆகலாம் மேடம். ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா நீங்க சொன்னபடி அவன் துளசியை மறந்துடுவான்ல, அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அதை கரெக்டா சொல்ல முடியாது மேடம். மருந்துக்கும் அவனுக்குமான போராட்டத்தோட வலிமையை பொறுத்து அது மாறுபடலாம். ஆனா ஃபைனலா மெடிசன் தான் ஜெயிக்கும். அவன் துளசியை மறந்துடுவான் மேடம். அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா சொன்ன அமௌண்ட்டை விட டபுளா உங்களுக்கு தரேன். தேங்க்யூ மேடம். நீங்க வீட்டுக்கு போங்க, இனி நான் அவரை பாத்துக்கிறேன். இல்ல டாக்டர், நீங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். 2 பேருக்கும் டீ எடுத்துட்டு வா. அக்கா, போலீஸ் நம்ம சொன்னத நம்பிருப்பாங்கல்ல? நம்ம மேல டவுட் வராதே? வராது நிலா. கொலைக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெளிவா சொல்லியாச்சே. சிவா செகண்ட் டைம் வந்தது, அவனை நீ அடிச்சது, இது எதுக்குமே எவிடன்ஸ் இல்ல. எல்லாத்துக்கும் மேல அந்த கொலைய உண்மையா நாம பண்ணலையே. சிவாவோட பாடி நம்ம வீட்டுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு இடத்துல இருந்திருக்கு. வேற யாரோ தான் அவனை கொண்டு இருக்கணும். சோ நமக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே இல்ல. யாரு தெரியலக்கா, ஏதோ புது நம்பரா இருக்கு. யாராவது ஃப்ரெண்டா இருக்கும், பேசு. ஹலோ. ஹாய் நிலா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க யாரு சார்? நான் உன் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோயேன். ஃப்ரெண்டா? இல்ல ஆண்டவன் வச்சுக்கோ. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா விஷயமும் கடவுளுக்கு தானே தெரியும்னு சொல்லுவாங்க. ஹலோ, யாருங்க நீங்க? உங்க பேரை சொல்றதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நிலா, டென்ஷன் ஆகாத. ஒரு விஷயத்துல நான் உண்மையிலேயே கடவுள் மாதிரி தான். உனக்கு நான் ஒன்னு சொல்லவா? உன்னை பத்தின ஒரு விஷயம் எனக்கு டீடைல்டா தெரியும். என்ன தெரியும்? நீ சிவாவை அடிச்சது, அவனை கொண்டு போய் அநியாயமா எரிச்சது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீயும் துளசியும் சீன் போடுறது, இது எல்லாமே எனக்கு தெரியும் நிலா. அக்கா, 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 என்னாச்சு? போன்ல யாரு? யார் நிலா? யாருன்னு? ஹலோ, ஸ்பீக்கர்ல போடுக்கா. ஹலோ. ஏய் துளசி, நிலாவுக்கு என்னாச்சு? யார் நீங்க? அவகிட்ட என்ன சொன்னீங்க? அவ ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாளா? பாவம் அவ உடம்புக்கு எதுவும் முடியலன்னு நினைக்கிறேன். ஓகே, இது உங்ககிட்ட பேசுறதுதான் பெஸ்ட். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும் துளசி. பணமா? அதுக்கு தான் நீங்க ஃபோன் பண்ணீங்களா? பணம் வேணும்னா எங்கேயாவது போய் வேலை செய்யுங்க, சம்பாதிங்க. இவ்வளவு ஏன் டார்ச்சர் பண்றீங்க? ஹலோ, நான் உனக்கு கடனா கேட்கல, உரிமையோட கேட்கிறேன். தர வேண்டியது உங்களோட கடமை. என்ன பிளாக்மெயிலா? தரலன்னா என்ன பண்ணுவ? ஹேய் லூசாடி நீ. சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் ஃபோன் பண்ணி பணம் கேட்கறானா, அது எதுக்காகன்னு விசாரி. அதை விட்டுட்டு பிளாக்மெயிலா ப்ளூமெயிலா தரலனா என்ன பண்ணுவேன்னு சவடால் அடிக்காத. கேட்டபடி பணம் மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, நீயும் நிலாவும் சேர்ந்து சிவாவை தலையில அடிச்சு கொன்ன விஷயத்த போலீஸ்ல சொல்ல வேண்டியிருக்கும். எப்படி வசதி? ஹலோ, கேட்டபடி பணம் கிடைக்கும்ல? யார் நீ? சிவாவை நாங்க கொன்னோமா? அத நீ பாத்தியா? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற. ஏய் போதும்டி, அடங்கு. இப்படி எல்லாம் தைரியமா பேசிட்டா எதுவுமே நடக்கலன்னு ஆயிடுமா? அன்னைக்கு உங்க வீட்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு கிளியரா தெரியும். சிவா உன் முகத்துல மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணது, உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது, நிலா அவன் தலையில ஃப்ளவர் பாட்டால் அடிச்சது, அதுக்கப்புறம் அவன் செத்துட்டான்னு நினைச்சு பாடியை டிஸ்போஸ் பண்ண பார்த்தது, வாசல் வரைக்கும் இழுத்துட்டு வந்தது, அப்புறம் சிவாவோட பாடி காணாம போனது, இப்படி எல்லாமே எனக்கு தெரியும்.
என்ன நான் சொன்ன ஆர்டர் கரெக்ட் தானே? எதுவும் மாறலையே. நீ சொன்ன மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. நீ எதையோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க. துளசி, இது விளையாட்டு இல்ல. நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். பொறுப்பு இல்லாம போய் பேசி தப்பிக்கலான்னு மட்டும் பார்க்காத. இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, யோசிக்கவே மாட்டேன். நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிடுவேன். அதுக்கப்புறம் கொலை செஞ்ச குற்றத்துக்காக நிலாவையும், உடந்தையா இருந்ததுக்காக உன்னையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவாங்க.